இனி வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்றால், இனி வருகிற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், புற ஜாதியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற நன்மையை குறித்து பேச போகிறாங்க. ஒரு அவமானம் வருகிறது, ஒரு நிந்தை வருகிறது. ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிற 2 ராஜாக்களில் இந்த தீர்க்கதரிசிக்கு மனைவியாக இருந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி தீர்க்கதரிசி மறுத்து விடுகிறார். கடைக்காரன் வந்து வீட்டாண்டையில் இருக்கிறான், பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு போக. பாருங்கள், இது எல்லாம் சமுதாயத்துக்கு தெரிய வருகிற காரியம். திருமணமாகவில்லை, சமுதாயத்துக்கு தெரிகிற காரியம். பிரசவி அதாவது கருத்தரிக்கவில்லை, சமுதாயத்துக்கு தெரிகிற காரியம். சமுதாயம் அறிந்த சில அவமானங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நாம் என்ன செய்வோம்? கண்டும் காணாமல் என்ன செய்வதென்றே தெரியாது தலை குனியோடு ஒரு சில தலை நிமிர முடியாத சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கப்படுகிற வேலைகள் வருகிறது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலை உண்டு. ஜெபிக்கிற ஜனங்க, உபவாசிக்கிற ஜனங்க, கர்த்தருக்குள் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் எப்படி காணப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, அப்படிப்பட்ட சமுதாயம் சந்தித்து உங்களை கண்ணார காண்கிற அவமானங்களில் கர்த்தர் திருப்பி போட்டுக்கிற பொழுது அந்த வீடு எப்படியா மாறுகிறது என்றால், ஒரு நிர்வாகத்துக்குரிய ஒரு வீடாக, ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு குடும்பமாய் அது மாறுகிறது. அந்த தொழில் செய்கிற பொழுது எல்லாருக்கும் தெரிய வருது, எண்ணெய் வியாபாரத்தையே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு கலச எண்ணெய் தான் இருக்கிறது, ஆனால் எண்ணெயை வியாபாரமாக்கி கர்த்தர் தருகிறார். நல்ல ஒரு தலைமைத்துவத்தோடு கூட அவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய காரியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கிறது. குறை வருகிற பொழுது தேவ சமூகத்துக்கு வருகிற ஜனங்க, நிறைவு வருகிற பொழுது வருகிறது இல்லை, பெருந்திரள் வருகிறது இல்லை. ஆனால் இந்த பெண்மணி ஒரு கலச எண்ணெய் இருக்கிற பொழுது வந்தவள், அது கரைபுரண்டு ஓடுகிற பொழுதும் தேவனுடைய மனுஷன், அதே மனுஷனை அதே தேவ சமூகம் கொண்ட அந்த மனுஷன் இடத்துல வந்து உண்மையை சொல்லுகிறார். கரைபுரண்டு ஓடுகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பற்றாக்குறையில் உங்களை வந்து சந்தித்தேன், இப்போ நிரம்பி வருகிறது. நிரம்பி வழிகிற நேரத்தில் பல ஜனங்கள் உள்ளே வந்துடுவாங்க. எலிசா காணிக்கைக்கு வேலை செய்கிற ஊழியக்காரன் அல்ல, ஆனால் உத்தமம் பாருங்கள், தலைமைத்துவத்தோடு நிரம்பி வழிகிற போது பயணப்படுகிறாள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீயும் உன் பிள்ளைகளை இதை விட்டு ஜீவனம் பண்ணுங்க. அதனுடைய பொருள் என்ன? ஒரு தொழிலை கர்த்தர் தருகிறார், ஒரு நிர்வாகத்தை கர்த்தர் தர, கடனையெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுகிறார். சமுதாயம் கண்ணார கண்ட அந்த அவமானத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்று உங்களுக்கு விடுதலை தருகிறார். பொருளாதார நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். புதிய கடன் மூலம் அல்ல, புதிய தொழில் மூலமாக, புதிய வருமானத்துக்குரிய வழிகள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள்.